வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரே மாவில் காரமாக ஒரு ஸ்நாக்ஸும் ஸ்வீட்டாக ஒரு ஸ்நாக்ஸும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி வீட்டிலையே காரா பூந்தியும் ஸ்வீட் பூந்தியும் செய்கிறதுன்னு ப்ரிப்ரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பூந்தி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்குவோம். இதில் 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்குவோம். இது ஆப்ஷனல் தான். காரா பூந்திக்கு எக்ஸ்ட்ராவாக கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் அளவு சமையல் சோடா, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குவோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்குவோம். மொத்தமாக தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். அப்போ தான் கட்டி எதுவுமே இருக்காது. மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னா இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி கரைச்சிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துட்டால் பூந்தி பால் ஷேப்பில் வராமல் பால் வலாக வந்துடும். ரொம்ப திக்காக இருந்தாலும் தட்டையாக ஆகிடும். ஸோ எந்த பதத்தில் இருக்கணும்னா நீங்கள் இந்த கரண்டியில் இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோவாக விழுகணும். மடிப்பு எதுவுமே இருக்காமல் எப்படி விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியாயிடும். மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ பூந்தியை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்படி ஒரு டிராப் அளவு மாவை எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா எப்படி மேலே எலும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு ஹீட் இருக்கணும். பூந்தி செய்கிறதுக்கு இன்றைக்கினா நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய கண்ணு கரண்டி, ஜல்லி கரண்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இதைத்தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகவும் ஜல்லி கரண்டியை இப்படி வச்சு கரண்டி மேலே ரெடி பண்ணி வச்ச கடலை மாவை ஒரு கரண்டில் எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம். தேய்ச்சி விடணும்னு அவசியம் இல்லை. சும்மா இப்படி ஊற்றுனீங்கனாலே போதும். எண்ணெய் சூடாக இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். மாவு அதிகமாக ஊற்றிட்டாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சுக்குவோம். நுரையெல்லாம் அடங்கவும் கரண்டியால் இப்படி திருப்பி விட்டு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சுக்குவோம். லைட் ப்ரௌன் கலர் வரவும் வெளியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. அது எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலெல்லாம் எடுத்துரும். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி பூந்தியை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பூந்தி சுட்ட அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ தள்ளி நின்று கரண்டியை வச்சு போடுங்க. கூடவே கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். காரா பூந்திக்கு தேவையானது ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்வீட் பூந்திக்கு ஜீரா ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1/2 கப் அளவு ஜீனியை சேர்த்துக்குவோம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் ஜீனி சேர்க்கணும். இன்றைக்கி நான் பாதி பூந்தியை காரமாகவும் பாதி பூந்தியை ஸ்வீட்டாகவும் செய்ய போகிறேன். ஸோ 1/2 கப் சேர்த்துருக்கேன். 1/2 கப் ஜீனிக்கு அதில் பாதி அளவு தண்ணி சேர்த்தா போதும். ஸோ 1/4 கப் அளவு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஜீனி நல்லா கரையவும் இதில் எல்லோ ஃபுட் கலர் 2-3 ட்ராப் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நல்லா கொதி வரவும் 3 ஏலக்காய் 4 கிராம்பை தட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்குவோம். இப்படி சேர்க்குறதால பூந்தி நல்லா வாசனையோட கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வரும். ஜீரா கம்பி பதத்தில் வரணும்லாம் அவசியம் இல்லை. கையில் இப்படி எடுத்து தேய்ச்சி பாருங்கள். லைட்டாக பிசு பிசுப்பாக கையில் ஒட்டும். அப்படி ஒட்டுச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி ஆற வச்சுடுவோம். ஜீரா ஃபுல்லாக ஆறிடக்கூடாது. அப்படி ஆறிச்சுன்னா இந்த ஜீராவெலாம் இந்த பூந்திக்குள்ளே இறங்காது. ஸோ பாதி ஆரவுமே ரெடி பண்ணி வச்ச பூந்தியை உள்ளே சேர்த்து நல்லா எல்லா பூந்திலையும் ஜீரா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி பூந்தி நல்லா ஜீராவில் ஊறி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஜீரா எக்ஸஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூந்தி நல்லா ஊறும்போது அதை உள்ளே இழுத்துரும். இதை அப்படியே ஊறட்டும். வாங்க இப்போ நம்ம காரா பூந்தியை ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் ரெடி பண்ணி வச்ச பூந்தியை சேர்த்துக்குவோம். பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு.
இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப எக்ஸஸாக கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, பொரிச்ச கருவேப்பிலை, பூண்டு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவைப்பட்டா நிலக்கடலை பருப்பு, முந்திரி இந்த மாதிரி ஏதாச்சும் நட்ஸு கூட எண்ணெயில் பொரித்து சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு மூடியால் மூடி உப்பு மிளகாய்த்தூள் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கடைகளில் வாங்குற அதே டேஸ்ட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ஒரே மாவு வச்சு ஸ்வீட் காரம்னு 2 பூந்தியும் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்வீட் காரம் இதில் 2ல் எது விருப்பமோ அதை ரெடி பண்ணி பாருங்கள். இல்லையா 2ஐயும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி ஈஸி ஸ்நாக்ஸை வீட்டிலே ரெடி பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.